வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரேம். கோவையின் வலிமை ஐஏஎஸ் அகாடமி இப்பொழுது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உங்களுக்காகவே ஆஃப்லைன்ல ஒரு பிரான்ச் நாங்க தொடங்கி இருக்கோம். 2023ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான அட்மிஷன் உடுமலை பிரான்ச்சில் நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரில் சந்திக்க ஆவணம் இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய அரசு பணி கனவை நாங்கள் நிறைவேற்றி தருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ், வலிமை ஐஏஎஸ் அகாடமியில இருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட், ஓகேங்களா, குரூப் 2 மெயின்ஸுக்கான 3rd அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் டெஸ்ட்ல கேட்ட ஒரு 6 மார்க் क्वेश्चंस. சரிங்களா? தொடர்ந்து இன்னும் பல வீடியோஸ்ல உங்களுக்கு டே பை டே ஒவ்வொரு क्वेश्चனும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத தொடர்ந்து வீடியோஸை கொடுத்துக்கிட்டே வரோம். சரிங்களா? நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 6 மார்க் क्वेश्चन வலிமை அகாடமியில கேட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட்ல கேட்ட முதல் 6 மார்க் क्वेश्चனை எப்படி சார் அப்ரோச் பண்றது? ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனையா தான் இல்லைங்களா, ஒரு 6 மார்க் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, 12 மார்க் எப்படி அப்ரோச் பண்றது, 15 மார்க் எப்படி அப்ரோச் பண்றது, என்ன கேட்டிருக்காங்க, அதை எப்படி எழுதணும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியாம தான் குழம்பிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரிலிம்ஸ்லயே நிறைய படிச்சிட்டோம். ஓகேங்களா? இனிமேல் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கேள்வியை எப்படி எழுதணும்ன்றத பழகுங்க. ஓகேங்களா? டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ ஜனவரி 2023 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நியூ இயருக்கு அப்புறம் எப்படி கொண்டு போகணும், இந்த ஆண்டுல எப்படி நம்மள மாத்திக்கணும் அப்படிங்கறத பாருங்க. ஓகேங்களா? குரூப் 2 மெயின்ஸ் அப்படியே கிளியரா கொண்டு போய் அடிச்சு தூக்கிடலாம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு ஒரு 6 மார்க் क्वेश्चन எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த क्वेश्चனை எப்படி எழுதணும் அப்படிங்கறத பாப்போம். சரிங்களா? இப்ப இன்னைக்கான क्वेश्चन ஒரு ஜெனரலா ஒரு 6 மார்க் அப்படின்னா 50 வார்த்தைகள். ஓகேங்களா? 50 வேர்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். சரிங்களா? அந்த 50 வேர்ட்ஸ் வந்து எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கறது நமக்கு தேவை. ஓகேங்களா? 14ல இருந்து 16 வரை மேக்ஸிமம் உங்களுக்கு தேவை. 14 லைன்ஸ்ல இருந்து 16 லைன்ஸ் இதுக்குள்ள எழுதி பழகிக்கீங்க. சரிங்களா? அதுக்குள்ள இருந்து நம்ம கொண்டு போயிட்டா போதும். ஓகேங்களா? இப்போ ஒரு 6 மார்க் क्वेश्चन பாருங்க. கூட்டுறவு கூட்டாட்சியின் முக்கியத்துவம். ஓகேங்களா? இந்த கூட்டுறவு கூட்டாட்சியின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அத வெளிக்கொணரணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பிரிங் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் எல்லாருமே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஜெனரலா நம்ம எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்க விஷயம் இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். பாலிட்டின்னு எடுத்துட்டாலே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், இந்த கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அப்போ அதை வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இங்க கேட்டது டெஃபினிஷன் கிடையாது. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்ன அப்படிங்கறத கேட்கல, அவங்க கேட்டது இம்பார்ட்டன்ஸ், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? அத வந்து நம்ம கரெக்டா கொண்டு போய் எழுதணும். அப்ப எப்படி சார் இதை எழுதலாம்? ஸ்டார்டிங்ல என்ன சார் பண்றது? 6 மார்க்ல எடுத்த உடனே என்ன சார் எழுதுறது அப்படிங்கிற டவுட் வரும். அந்த டவுட் வந்ததுன்னா 1 or 2 லைன்ஸ் எந்த क्वेश्चनா இருக்கும், 6 மார்க்கா இருக்கட்டும், 12 மார்க்கா இருக்கட்டும், 15 மார்க்கா இருக்கட்டும், எந்த क्वेश्चन கேட்டாலும் எடுத்த உடனே ஒரு டெஃபினிஷன் எழுதுங்க. ஓகேங்களா? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு ஒரு லைன் இல்ல 2 லைன் முடிச்சிருங்க. முடிச்சிட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் ஹெட்டிங் போடுங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே 3 அல்லது 4 பாயிண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது எழுதினா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு பாக்ஸ் போடுங்க. சைடுல ஒரு பாக்ஸ் போட்டு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்னென்ன கண்ட்ரீஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஒரு பாக்ஸ்ல மேல ஸ்டிப்லேட் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியால கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஃபாலோ பண்றோம், கனடால ஃபாலோ பண்றாங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய தெரியும் அப்படின்னா அத பாக்ஸ்ல ஸ்டிப்லேட் பண்ணி காட்டுங்க. அந்த மாதிரி காட்டும்போது உங்க ஆன்சர் தனியா தெரியும். சரிங்களா? அப்போ மார்க் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு அந்த மைண்ட் செட் வரும் ஆன்சர் திருத்துறவங்களுக்கு. அப்போ 6 மார்க் நீங்க பெட்டரா பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து பண்ண போற 12 மார்க் 15 மார்க்குக்கும் மைண்ட் செட் ஆஃப் த எக்ஸாமினர் வந்து மாறிடும். சரிங்களா? அப்போ இவர் நல்லா தான் எழுதிருப்பாரு அப்படிங்கிற அந்த தாட்டுக்கு வந்துருவாங்க. அதனால 6 மார்க்கை கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அதை தான் திருத்த போறாங்க. நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம், ஆனா திருத்தும் போது 6 மார்க்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க. அப்ப 6 மார்க்ல தப்பு பண்ணாம எழுதணும். அத சூப்பரா கொண்டு போயிட்டீங்கனாலே நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாங்க. இப்ப இதுல 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறது எழுதலாம். முடிஞ்சா ஒரு அப்ஜெக்டிவ காட்டி அதுல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொண்டு போங்க. சரிங்களா? அதோட நோக்கம் என்ன? சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இணக்கமான உறவை ஏற்படுத்துறது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அப்ப அதுல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொண்டு போய் நீட்டா முடிச்சீங்க, இல்ல ஒரு லைன் கன்க்ளூஷன் கூட முடிச்சுக்கீங்க. இத ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இந்தியால பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சீங்கன்னா உங்க ஆன்சர் அருமையா இருக்கும். சரிங்களா?
இதுல ஈஸியா 6 மார்க் எடுக்கலாங்க. 6 out of 6 எடுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி இப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரோம். நீங்க படிச்சிட்டு உங்களுக்கு தெரியும். இன்னும் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் கீ இருக்கும். அப்ப அந்த ஆன்சரை எழுதி பழகிட்டீங்கனாலே ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம மைண்ட்ல இருந்தா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பேசிக் क्वेश्चंस. ஈஸியா அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் கொண்டு போனோம்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் முடிச்சிட்டு அடுத்த क्वेश्चन போயிடலாம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவை. உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் தேவை, இதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உடனே ஜாயின் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உடுமலை பிரான்ச்சுக்கு வந்து கால் பண்ணுங்க. உடுமலை பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அண்ட் ஜாயின் டெஸ்ட் பேட்ச் ஜாயினிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் உங்கள் சந்தோஷ். நன்றி, வணக்கம்.